தலைமையேற்க தயார் மம்தா, மௌனம் காக்கும் ராகுல், மாற்றம் கோரும் லாலு, பவார், அகிலேஷ், நெருக்கடியை சந்திப்பது காங்கிரஸா இந்தியா கூட்டணியா அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு புகாரி பங்கேற்றிருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் விந்துலன். திரு மணி, திடீர்னு மம்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுவதற்கு காரணம் என்ன? மகாராஷ்டிரா எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு இது பிக்கப் ஆகுது இந்த டாக். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே முள்ள அது ஆரம்பிச்சுது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இந்தியா பிளாக்ல அவங்க வெஸ்ட் பெங்காலில் அவங்க இல்லை போட்டி போடல. மம்தா டிஎம்சி தனியாக தான் இருந்தாங்க. ஏன்னா காங்கிரஸும் சிபிஎம்மும் தான் ஒன்றா இருந்தாங்க. மம்தா பானர்ஜி தனியாக தான் நின்னாங்க. அவங்க 4 எலெக்ஷன்ஸில் 2 எலெக்ஷன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஜார்க்கண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் அண்ட் காங்கிரஸ் ஜெயிச்சுது. ஹரியானா அண்ட் மகாராஷ்டிரா, எஸ்பெஷலி மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஆஃப் த இயர் மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியோட தோல்வி, இந்தியா கூட்டணியோட தோல்வி, படுதோல்வி. அது வந்து அவங்க என்டிஏ கூட்டணி அவங்க மகாயுக்தி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க. அதன் பிறகு இந்த பேச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி அவங்க சொன்னது முக்கியம் இல்லை. அவங்க மம்தா பானர்ஜி சொன்னதை விட அதை யார் வழிமொழியா ஆதரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சரத் பவார், அவர் ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். லாலு, அகிலேஷ் யாதவ் அவங்கவுங்க மாநிலங்களில் பவர்ஃபுல்லாக இருக்கவங்க, சஞ்சய் ராவத் சிவசேனா. ஸோ எல்லாரும் இதை ஆதரிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு தான் இது. மம்தா பானர்ஜி ஒரு மாநில கட்சியோட தலைவர் தான். சொன்னதை விட ஆதரிப்பவர்கள் அப்போ அது வந்து ஏற்கனவே அவங்க பிளான்டாக கூட இருக்கலாம். அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஆதரிக்கிறாங்க. என்ன சொல்லி வச்ச மாதிரி முக்கியமான லீடர்ஸ், அதை ஃபேஸ் ஆஃப் இந்தியா பிளாக்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. எக்ஸப்ட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் கருத்து எதுவுமே தெரிவிக்கல இது வரைக்கும். லெஃப்ட் வாய் திறக்கல. மற்றபடி இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளாக கருதப்படுகிறவங்க எல்லாருமே கருத்து சொல்லிட்டாங்க. நேற்றைக்கு மாநிலங்களவை நாடாளுமன்ற மண்டபத்தில் அவங்க காங்கிரஸ் எம்பிஸ் கிட்ட பேசும்போது ராகுல் காந்தி சொன்னது, இதை பெரிதுபடுத்த வேண்டாம், இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்க வேண்டாம்னு காங்கிரஸ் வந்து இதை டோன் டவுன் பண்ணுறாங்க. அவங்க அதை பண்ண முடியுமா, கடந்து போயிட முடியல? அது வரும் நாட்களில் தெரியும். இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா காங்கிரஸோட அத்தாரிட்டியை வந்து சேலஞ்சு பண்ணக்கூடிய குரல்கள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பிளாக்னு ஒன்று கடந்த ஆண்டு கடந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் உருவாகுது. இந்த 15 மாதங்களில் வந்து அது நிதிஷ்குமார் முதல்ல வெளியில் போனார். அதன் பிறகு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க, பிரச்சனைகள் இருந்தாலும். இந்த 15 மாதங்களில் தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு இந்த குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருப்பது நாம் சுவாரஸ்யமாக கவனிக்க வேண்டிய. ஒருவேளை திரு சரத்பவாரோ, திரு லாலு பிரசாத்தோ, திரு அகிலேஷ் யாதவோ, திரு சஞ்சய் ராவத்தோ இது குறித்து பேசாமல் இருந்திருந்தா வேண்டுமானால் காங்கிரஸால எளிதாக கடந்து போயிருக்க முடியும். எக்ஸாக்ட்லி இதுதான். இப்போ மம்தா பானர்ஜி சொல்லி அதை வந்து இவங்க யாரும் பெருசாக கண்டுக்கல. எஸ்பெஷலி அகிலேஷும் லாலுவும் கண்டுக்கல. சரத் பவாரும் சஞ்சய் ராவத்தும் சொன்னால் கூட பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க தோற்று போய் நிற்கிறாங்க. அடுத்த ஆண்டு செப்டம்பரில் பீகாரில் எலெக்ஷன் வருது. கரெக்டாக 10 மாதத்துக்கு 9 மாதம், லெஸ் தென் 9 months எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அங்கே அகைன் சீட் ஷேரிங்கில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது பீகாரில், காங்கிரஸுக்கும் லாலு யாதவுக்கும் ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கும். இப்போ ஒரு வியூ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேசுகிறதுன்றதே வந்து லாலுவோட இந்த கருத்தே அவர் சொல்லுவது வந்து சீட்ஸ் ஷேரிங்கில் காங்கிரஸுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ராப்ளம் இந்தியா பிளாக் உள்ள சீட் ஷேரிங்கில் இருக்குது. அதே மாதிரி 27 வந்து அகிலேஷ் யாதவ் யூபியில் ப்ராப்ளம் இருக்குது, 26 தமிழ்நாட்டில் திமுகவோட இருக்குது. ஸோ எல்லா கட்சிகளுக்குமே, இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே காங்கிரஸோட வந்து சீட் ஷேரிங்கில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஸ்ட்ராங், அங்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாநிலங்களில் உங்களுக்கு யூபி, பீகார், தமிழ்நாடு, இந்த மாதிரியான மகாராஷ்டிரா எங்கெல்லாம் காங்கிரஸ் பலவீனமாக இருக்கும் அங்கெல்லாம் காங்கிரஸ் அகாமடேட் பண்ண வேண்டிய கட்சிகள் வந்து மம்தா பானர்ஜி எக்ஸப்ட் ஸ்டாலின் ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பலவீனமாக இருக்கா, பலவீனம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த மாநில கட்சியின் தலைவர்கள் உருவாக்குறாங்களா? காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளை வந்து ரொம்ப அதிகமாக பெரிதுபடுத்திட்டாங்க. அவர்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி கிட்டவில்லை. அவர்கள் கட்சி பலம் பெறவும் இல்லை. இதை நான் சொல்லலை. தேர்தல் முடிவுகளுக்கு 2 நாள் பொறுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரையில் ப. சிதம்பரம் அவர்கள் சொல்கிறார், இது ஒன்று மட்டுமே வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீசரக்ஷன் வந்துடுச்சு, புத்துயிர் வந்துடுச்சு, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று ப. சிதம்பரம் அவர்கள் 2024 ஜூன் 4 ரிசல்ட் வருது, ஐ திங்க் 6th or 7th இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த கட்டுரையில் அதை அவர் குறிப்பிட்டார்.
இப்போ சமீபத்தில் டெல்லியில் ராஜ்தீப் சர்தேஸ் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாலையும் அந்த கருத்தை அவர் இதே தான் சொல்கிறாரு. ஸோ காங்கிரஸோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மக்களவை தேர்தல் முடிவுகளை அவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணது. அது வந்து உங்களுக்கு மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் ஏற்பட்ட தோல்விகளுக்கு பிறகு ஒரு பெருத்த பின்னடைவை சந்திக்குது. இன்ட்ரெஸ்டிங்லி மம்தா பானர்ஜியோட கருத்தை வந்து அது அவங்க சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிருந்தாங்க. யாருமே டேக்கர்ஸ் இல்லை, வழிமொழி ஆள் இல்லைன்னா நம்ம இதை பேச மாட்டோம். மூத்த தலைவர்கள் வழிமொழி அது எல்லாருமே வந்து ஃபேஸ் ஆஃப் தி இந்தியா பிளாக். இப்போ நீங்கள் சரத் பவாராக இருக்கட்டும், லாலு யாதவாக இருக்கட்டும், அகிலேஷ் யாதவ், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான தலைவர்கள். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் இதற்கு வந்து இப்போ பார்லிமெண்ட் இந்த செஷனில் வந்து காங்கிரஸோட அணுகுமுறை இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதானி விவகாரத்தில் ராகுல் காந்தியோட போக்கு என்பது ஒன் இஷ்யூ செஷனாக ஒன் அஜெண்டா பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அவர். அந்தந்த மாநிலங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை மக்களவையில் பேசுவதற்கான வாய்ப்பு பறிபோகிறது. ஒரு தேசிய பிரச்சனையாக ஒரு பிரச்சனையை மட்டும் வச்சு நீங்கள் செஷன் வாஷ் அவுட் ஆகுதுன்னா அது பிஜேபிக்கு லாபகமாக போகுது. ஏன்னா பல மசோதாக்களை அவங்க வந்து விவாதமே இல்லாமல் நிறைவேற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ், ஈவன் டிஎம்கே கூட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு முறை வாக் அவுட்ல அவங்க யாருமே கலந்துக்கல ராஜ்யசபால அதானி இஷ்யூல. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து இந்த செஷனை வந்து ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்ல காங்கிரஸ் காட்டக்கூடிய ஒரு மேலாதிக்க மனப்பான்மை, அதுவும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்று கருதப்படுகிறது.